ஹைடா ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபோன் பார்த்துலேருந்து அப்படியே பார்த்தலாம். இப்போ ஆஃபீஸில் இருக்கா. அவள் தூங்கி எழுந்துக்கிறப்போ வீட்டில் இருந்திருக்க மாட்டான். மொபைல் எடுத்து வச்சுட்டு வீக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் கால் பண்ணி காதில் வச்சிட்ருக்கா. ஆப்போசிட்டில் ஒயன் கால்காக தான் வெயிட் பண்ணிட்டுருப்பான் போல். ஒயன் கால் பண்ண உடனே சின்ன ஒரு ஸ்மைல். சொல்லுடி. இல்லை, சும்மா கால் பண்ணேன். சும்மாவா? எங்கள் ஒயனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவள் மனசுக்குள்ள 1000 கொள்ள போவோம். என்னன்னா ஜியா எங்கே போனா அந்த கிளினிக்கில் வேற டாக்டர் வந்திருக்காங்கன்னா ஏன் ஜியா அங்கே இல்லை? ஜியா அங்கே இருந்திருக்கும் தானே. ஜியா வியோட ஒய்ஃபு. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த கிளினிக்ல இருந்து வெளியே போனாங்க? ஏன் மாமா ஜியாவை பார்க்க போனாலே எனக்கு அதுதான் இப்படி நிறையா தோணுது. நெக்ஸ்ட்டு வியை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க கூட அட்டாச் ஆக வேணாம். அங்கிளுக்கு சரியானதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்ல. நெக்ஸ்ட்டு எங்கள் ஜியா தானே வர போகிறாங்க, நம்ம இதுக்கு அட்டாச் ஆகணும் அப்படி ஒன்று எப்பவுமே சொல்லலாம் இல்லையா? ஜியாவை லவ் பண்ணுறேன் சம்திங். அது உங்களுக்கு தோணும். கூட க்ளோஸாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மேலே ஃபீல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஸோ அதனால் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டேன்றீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அவளை பற்றி கேட்கணும்னு தோணும். சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, அவனை பற்றி நிறையா எப்படி சொல்கிறது ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. பட் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே திங்க் பண்ணிட்டு தனியாக வந்துட்டுருக்கீங்க. இப்போ கூட மார்னிங் சீக்கிரமாக போயிடுச்சு, மாமா சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியலையே, இதை கேட்கலாமா வேணாமா அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஓட. வயன் என்ன ஃபோன் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்க? அதான் நான் சும்மா கால் பண்ணேன்னு சொன்னேனே. சும்மா கால் பண்ணேன்னு சொன்னியா? சரி, வேற ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? சைலண்ட்டாக இருக்கான். அவனுக்கு மார்னிங் சீக்கிரமாக போயிட்டீங்க, ஏன் சொல்லாமல் போயிட்டீங்க? ஒரு ஒய்ஃப்னா இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குவீங்க அப்படின்னு நினச்சி தான் அவன் காலை அட்டன் பண்ணியிருப்பான். பட் நீங்கள் கேட்கல, சும்மா கால் பண்ண சொன்ன உடனே அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் சைலண்ட்டாக இருக்கான். வயன் இல்லைம்மா. இதுதான் கேட்க வந்தேன். ஜமன் மாமா ஓகேவா? இதுக்கு தான் எனக்கு கால் பண்ணியா? ஆமாம். அவன் ஓகே. ஓகே. வேற ஏதாவது கேட்கணுமா வயன்? இல்லை, சமன் பற்றி கேட்க எனக்கு கால் பண்ணியா? ஆமாம், நேற்று மாமா குடிச்சதில்ல, அதான் அதை பற்றி. சரி, ஓகே. அவன் நேற்று குடித்தான், மார்னிங் ஓகே ஆஃபீஸ் போயிட்டான். ஓகே சரி. சமன் மாமா சாப்பிட்டுச்சா? இல்லை, புரியல வயன். இல்லை, சமன் மாமா சாப்பிட்டுச்சான்னு கேட்க. வயன் எனக்கு அது தெரியாது. தெரியாதா? இல்லை, நான் நினச்சேன் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்ருப்பீங்கன்னு. அப்படி தயங்கிக்கிட்டே சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தா சொல்லியிருப்பான் இல்லையா, நான் தனியாக சாப்பிட்டேன், அவன் தனியாக சாப்பிட்டான், இல்லை நான் வீட்டில் சாப்பிட்டேன், சம்திங் ஏதாவது சொல்லுவான். அவன் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ஏடா கூடமா கேட்டுட்ருக்க. வயனுங்க பாரு, மார்னிங் நான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் தான் ஜிம்மனே கிளம்பி வந்தான். அதனால் அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகே, உங்களுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுச்சா? ஆமாம். உங்களுக்கு முன்னாடினா நீங்கள் எத்தனை மணிக்கு போனீங்க? அவனுக்கு கடுப்பாக வருது. ஒரு நாளும் நான் உன் மைண்டுக்கு வரவே மாட்டேனாடி, அப்படி தோணுது. அவன் திங்க் பண்ணிட்டு இப்போ என்னதான் வேணும் உனக்கு? இல்லை, சரி அதை விடுங்க. ஜேகே மாமா. வைன் ப்ளீஸ். ஜேகே பற்றிலாம் எனக்கு தெரியாது, நான் அடிக்கடிக்கு அவனை நான் பார்க்க மாட்டேன். சரி சரி, ஓகே மாமா. வேற ஏதாவது இம்பார்ட்டண்டாக கேட்கணுமா என்கிட்ட? இப்போ வச்சும் அவனை பற்றி கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சைலண்ட்டாக இருக்க. இம்பார்ட்டண்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அவன் சைலண்ட்டாகவே இருக்கான். உங்கள் அப்பாவுக்கு டேப்லெட் வாங்க போடணும், அதான் இம்பார்ட்டன்ட்.
அதுக்காக தான் கால் பண்ணேன். நீங்கள் வேற சீக்கிரமாக மார்னிங் போயிட்டீங்க இல்லையா? ஸோ மார்னிங் இருந்திருந்தீங்கன்னா கேட்டிருப்பேன். அவருக்கு டேப்லெட் வாங்கணும். மார்னிங் நான் சீக்கிரமாக எழுந்துப்பேன். உங்களுக்கு காஃபி குடிக்கும்போது நான் கேட்கலன்னு நினச்சேன். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க வரீங்க. பைன், அவ்வளோதானா? இதான் உனக்கு இம்பார்ட்டன்ட்? அதான் பெரிய மாமாவுக்கு டேப்லெட் வாங்குறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? சரி, ஈவினிங் வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். நீங்களா? அங்கிளுக்கு டேப்லெட் இருக்கு. தேவையில்லாம டேப்லெட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இல்லை வேணாம், நான் போய் வாங்கிக்கிறேன். நீயா? நீங்க வேண்டாம், நானே போய் வாங்கிக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் இதெல்லாம் இவகிட்ட எதிர்பார்க்க கூடாது. சண்டை போட்டோம், கத்தணும், இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வராதில்ல. அப்படி அவனுக்கு தோணுது. எனக்கு புரிஞ்சுக்கோ. உன்னை நினைக்கிறது தப்பு தாண்டி. சரி, எல்லாமே ஓகே, இதுதான் நம்ம லைஃப், தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். சரி மாமா, நான் டேப்லெட் வாங்குறேன் அப்படின்ட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டீங்க. நீங்கள் மார்னிங் எழுந்துக்கும் போதும் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டான். அண்ட் கீழே எங்கேயாச்சும் இருக்கானா, அங்கிள் ரூமில் இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே வரும்போது இல்லை. சரி சொல்லிட்டு ஆஃபீஸ் போகணும். ரியாவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ரேத்தியை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பன்னியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கே போயிருப்பீங்க. இங்கே நெக்ஸ்ட்டு அவன் ஒர்க்கில் விட்டுட்டு நீங்கள் டேப்லெட் வாங்குறேன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால அவன் கிளம்புறான். நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க. ஸோ தனியாக போயிட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க. ஸோ அவன் கிளம்புறான். அவ்வளோ ஒர்க்கையும் விட்டுட்டு இங்கே அப்படியே ஜிம்மனோட ஆஃபீஸில் பார்த்துடலாம். ஜிம்மன், ஹே முண்டாட்டி, ஹே நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு அவன் சேர்ந்து எழுந்துக்கிறான். நீங்கள் இங்கே சிஇஓன்னா உனக்கு புரியலையா? இது நம்ம கம்பெனி அப்படின்னு அவன் சேர்ந்து உங்ககிட்ட வரான். உங்க கம்பெனியா? அதெல்லாம் மாமா எதுவும் சொல்லலையே. அப்படி சொல்லும் போதே ஜிம்மனுக்கு அவன் மைண்ட்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அங்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? அது ஞாபகம் வருது. சத்தியமா சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்ப்ரைஸா? மார்னிங் உன்னை பார்க்காம வந்துட்டோமே, ரொம்ப ஃபீல் பண்ணாண்டி. உன்னை தேடி உன் ரூமுக்கெல்லாம் போனேன். ரித்திக்கிட்ட போனீங்களா? ஜெலஸ் ஆகுறியாடி? என்ன புரிஞ்சுக்கோ, நான் உன்னை தேடி எல்லா இடமும் சுற்றுவேன். உன்னை தாண்டி எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு உங்க கையை பிடிக்கிறான். என்ன பண்றீங்க அப்படின்னு உங்க கையில இருந்து அவன் கையை எடுத்துட்டே, என்ன தாண்டி எங்கேயும் போக மாட்டீங்களா? நீங்க என்ன மறந்துட்டீங்களா? உங்க ரூம்ல அந்த 2 பொண்ணுங்க சம்திங் சொல்ல வரும்போதே இதெல்லாம் நீ சொல்லுவன் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்லும் போதே நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன். கையை பிடிச்சி ஒரே இல்லை அவன்கிட்ட எழுதுக்க அவனுக்கும் க்ளோஸா வந்து நின்ட்டீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ரொமான்ஸ்மா, ரொமான்ஸ் என்ன விடுங்க. நம்ம புருஷன் மண்ணு உங்கட்டி மறந்துட்டீங்களா? நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஆமால, நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல. நீங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நல்ல மண்டியில ஏத்திக்கோங்க. நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவனை பிடிச்சி புஷ் பண்ண அவன் டேபிள்ல போயிட்டு ஹிட் ஆயிட்டு அப்படின்னு நின்ட்டான். என் கிட்ட வர வேலையை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவனை பார்த்து மறைச்சிட்டே சொல்ல, ரியா ஒன்று பண்ணலாமா? நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஓகே, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, ரியா நானா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாண்டி அப்படின்னு உங்ககிட்ட வர, அங்கேயும் இல்லைங்க. என்னடி அங்கே எனக்கு சொல்கிறேன்? நேற்று நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சு ரியா அங்கே வாயேன். என்ன என் புருஷன் எவ்வளோ மிஸ் பண்ணுறான் தெரியுமா? இழுத்து உங்களை கட்டி பிடிச்சிக்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. அவன் ரொம்ப நேரமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அவன் முதுகுல போட்டு அடிச்சுட்டு பிச்சுட்டு பிராண்டிட்டு அப்படி இருக்கீங்க. நீ கொஞ்சம் கூட மாறலாடி அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்றது விட்டுட்டு உங்க 2 கையும் பிடிக்கிறான். என் கையை விடுங்கன்னு நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நீ கொஞ்சம் கூட மாறல. நீங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டே அவனை பார்க்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்போ சிட்டி தான் என்னை பிச்சு பராண்டி என்ன அடிச்சு, பட் அதெல்லாம் கிக்கம் இருக்கும். நீங்க ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கை காலெல்லாம் இழுத்துட்டு ஜிம்பிக்கிட்டே அப்படி பார்த்துட்டு இருக்கேன்.
அப்போ இருந்த மாதிரியே இப்பயும் அதே போலதான் இருக்கேன். கிட்ட வந்தாலே நான் அடிச்சு தள்ளி அது என்னமோ தெரியலடி, உங்ககிட்ட இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இழுத்து அங்க இருக்க வால் அப்படி லவ் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கையை விடுங்க முதல்ல அப்படின்னு கையை விட சொல்லிட்டு அவன் கையில இருந்து உங்க கையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அவன் 2 கையும் ஒரு கையில பிடிச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த லிப்ஸ்ல நான் கிஸ் பண்ணல நேதா. எனக்கு வேணும் டே, லிப்ஸ் வேணும். அந்த லிப்ஸோட அந்த ஸ்வீட்னஸ் வேணும், அந்த டேஸ்ட் வேணும், அந்த கிக்கு வேணும். இங்க பாருங்க, உன்னை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவனுடைய தம் ஃபிங்கர் வச்சு லிப்ஸ்ல ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருப்ப தெரியுமா. கிஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு கோவம் வருது. ஒழுங்கா கை எடுத்துருங்க. கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்க அவன் கையை விட மாட்டேன்றான். போட்டு திரும்பிட்டு உங்க தலையை ஆட்டிட்டு அப்படி இருக்க உங்க சின்ன புடிச்சிட்டு 2 கையும் ஒரு கையில புடிச்சிட்டு கிரிப்பா அவனை விட்டு நீங்க அசையாத மாதிரி அவன் டீப்பா கிஸ் பண்ணிருக்கான். உங்களால அவனை விட்டு வெளில வரவே முடியல. சோ நீங்க ஜிம்மன் கால்ல ஒரு எடுத்து ஒண்ணு விட வைத்தியக்காரி இன்னடி பண்ற அப்படின்னு அவன் காலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி முண்டிட்டு உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டான். பெர்மிஷன் இல்லாம கிஸ் பண்ண இதுதான். கைய பிடிச்சேன், தலைய பிடிச்சேன், உன் காலை பிடிக்காம விட்டுட்டனா அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே தூக்கி டேபிள்ல உட்கார வச்சு உங்க காலை லாக் பண்ணி, அதாவது அவன் காலை வச்சு உங்க காலை ஒரு மாதிரி கப்ப பிடிச்சிட்டு அவன் ஒரு கையை கொண்டு வந்து உட்கார 2 கையும் பிடிக்க என்ன பண்ணிட்டீங்க, இது ஆபீஸ், உங்களுக்கு மெண்டல் ஏதாவது இருக்காது அப்படின்னு கத்திட்டு இருக்க. அவன் காலோட உங்க காலோட வச்சு அப்படி ஒரு மாதிரி லாக் பண்ணிட்டு உங்க கையை பிடிச்சிட்டு உங்க பேக்கெட்டை பிடிச்சி முடிய டைட்டா பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனை விட்டு தள்ளி வரவே முடியல, அந்த மாதிரி கிஸ் பண்றான். இத்தனை வருஷம் அவன் வீட் பண்ணி இருந்திருப்பான், மிஸ் பண்ணி இருந்திருப்பான். இதெல்லாம் அவனுக்கு வேணுங்கிற அளவுக்கு லிப்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்க மேல ஷோல்டர்ல ஒரு மாதிரி படுத்துக்கிட்டான். நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவன் அவங்க ஹிப்பை பிடிச்சி அவன் கிட்ட எடுத்துக்கிட்டு மிஸ் யூ டே, மிஸ் யூ, நீங்க சொல்றீங்களா மிஸ் யூ, இதை வேற எவர்கிட்டயாவது போய் சொல்லுங்க, என்கிட்ட வேணாம். அவன் ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட அவங்க ஃபேஸை டைட்டா பிடிச்சிட்டு சாரி ரேயா, நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஒரு கையை விடுறான், அந்த கையை தான் அவன் கட்டி போட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த கையே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவன் ரொம்ப பயந்துருப்பான். அந்த கையை அவன் பார்த்துட்டு சாரி, எதுக்கு இப்போ நடக்கும், என்ன விடுங்க, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வானன்னு அப்பத்துலேருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன். சரி சரி ஆக்ட் பண்ணுறேன், ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை டேபிள்லேருந்து கீழே இறக்கி ஒரு சாரியால் நீ பட்ட வேதனை எதுவும் போகாதோ என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கு நார்மலாகவே இல்லை. இது என்ன ஆக்டிங், புதுசாக ஏதாவது ஸ்டோரி சொல்ல போகிறீங்களா என்ன? இதை சொல்லி நான் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி நான் பண்ணதை நியாயப்படுத்த விரும்பல. அதுக்குன்னு உன்னை விட்டு போகணும்னு நீ நினைக்காதா. நீ என்னை வெறுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. அகைன் உங்களை கிஸ் பண்ண வர சிஸ்ல கை வச்சுட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற. சரி சரி, ரொம்ப நாள் ஆச்சுல கிஸ் பண்ணி, ஜஸ்ட் கொஞ்ச நேரம். அகைன் உங்ககிட்ட வர டோர் நாக் ஆகுது. ஜிம்மன் கமின் சொல்றதுக்குள்ள நீங்க கமின் கமின் உள்வாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் கை உங்க ஹிப்ல வந்திருக்கோம், தட்டி விட்டுட்டீங்க. நீங்க கமின் சொல்லியாச்சு இல்லையா. ஸோ வெளியே நிற்கிறது மேனேஜரு, ஜிம்மனோட செக்ரட்டரி. நீங்க இருக்கும்போது ஜமன் சார் கம்மின்னு சொல்லியிருப்பாரு போல, அதனால நீங்க சொல்லியிருக்கீங்க. அவனும் உள்ள வரான். ஜமன் முறைச்சிட்டே உங்களை பார்க்க சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், 2 பேரும் பேசுங்க அப்படின்னு நீங்க வெளில போறீங்க. ஜமன் ரியா ஒரு நிமிஷம் சார், நீங்க சொன்ன ஃபைல் நான் கொண்டு வந்தோம்ல, ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு வெளில போறீங்க. அவன் திரும்பி அந்த மேனேஜரை பார்க்க சார் லயாக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கலாம் நீங்க சொல்லவே இல்லை சார், அவங்க உள்ள போயிட்டு வர டைம் சார், வந்தாங்கன்னா தேவையில்லாம ரியா கிட்ட போயிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ ஓகே வெயிட். ஜிமன் ஒரு பேப்பரை கொடுக்க ஓகே சார், பட் உங்களுக்கு நான் கொடுத்தேன்னு கொடு, அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னானா என்கிட்ட அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன். அவன் மேனேஜர் அங்கிறது போறான். எங்க ஜிமன் ரொம்ப கூலா இதுதான் சர்ப்ரைஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெயாங்க்கு மெசேஜ் பண்ணிருக்கான். இந்த டைம் ரியா வீக்கு கால் பண்ணி
கழுவி கழுவி ஊத்துறா. உங்களை நம்புறது தப்பு. என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க? அவரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் நான் அவர் கம்பெனில வேற ஒர்க் பண்ணணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்கிட்ட முன்னாடியே சொல்லல. யாரையா எங்க பாரு, நீயும் ஜமுனும் ஒன்னா இருக்கணும்னு வயனை என்கிட்ட கேட்டா அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். அக்காவா? இதுக்கெல்லாம் அக்கா தான் காரணமா? பாரு, அவ ஒன்னும் நான் ஒர்க்ல எல்லாம் கொண்டு போ அப்படிலாம் சொல்லல. பட் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு அவ திங்க் பண்ணா. நான் போட்ட பிளான் தான். நீங்க கட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகுதோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கட் பண்றீங்க. சம்மன் கேமராவில பாத்துட்டே இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியுது நீங்க தான் கிழிக்கிறீங்கன்னு. காஸ் ஜம்முனும் கால் பண்ணிருப்பான், செகண்ட் எல்லாம் போயிருக்கோம். மாட்டினாண்டா என் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். நீங்க போன் கால் கட் பண்றீங்க. இந்த டைம் வி ஜம்மனுக்கு கூப்பிட்டா, வி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. டி இதனால நான் ரியா கிட்ட திட்டு வாங்கினேன்டா. அவ என்கிட்ட எவ்வளவு ரெஸ்பெக்டா பேசுவா தெரியுமா? மாமா அதை தவிர என்கிட்ட எதுவுமே தப்பா பேசினதே கிடையாது. இப்ப எனக்கு கிளி கிளின்னு கிளிக்கிறா. சரிடா, தம்பிக்காக வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னடா பண்ணி வச்ச அவளை? நான் எதுவும் பண்ணலையே. அத்தனை பேரும் இருக்கும் போது அவளை கிஸ் பண்ணி மேட்ரு பண்ண தூக்கிட்டு போனதுன்னு இப்ப என்ன பண்ணி தொலைச்ச? ஜஸ்ட் ஒரு கிஸ் தான். ஐயோ ஜிம்மு, ரொம்ப நாளாச்சு வி, எனக்கு புரிஞ்சுக்கிய. எனக்கு தெரிஞ்சிரியா இதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நானா நினைச்சேன் நீ அவளை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவ, அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்ப எல்லாம் நினைச்சேன். இங்க பாரு, துப்புலாம் பண்ண ரியா ஒரு நாள் கூட அங்க இருக்க மாட்டான். அப்படி சொல்லிட்டு வி காலை கட் பண்ண. நீங்க ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்க. ஜிம்மு கேமராவில பாக்குறான். என்ன இவன் எழுதுறா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு ஜிம்மன் ரூம்ல வந்துட்டு இருக்கீங்க. ஓ, ஒர்க்கை குவிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. நீங்க டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரீங்க. ஜிம்மன் நார்மலா உட்காந்துட்டு இருக்கான். டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து அந்த பேப்பர் எடுக்க, அப்புறம் என்ன பொண்டாட்டி இந்த வேலை விட்டு போறீங்களா என்ன? கூட சைன் போட்டு கொடுக்குறேன். என்னை பார்த்து நீ பயந்துட்டல? பயந்துட்டேன்னா ஜிம்மன் எழுந்து அவன் கோட்டை ரிமூவ் பண்ணி அவன் சேர்ல போட்டு, புருஷன் ரொம்ப அழகா இருக்கான், ரொம்ப ஹார்ட்டா இருக்கான் அப்படி சொல்லிட்டு நடந்து உங்ககிட்டயே வந்துட்டு ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி வந்து உங்க காது கிட்ட நம்மளுக்குள்ள நடந்த அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஒரு நாளும் உன்னை டச் பண்ணி உன்னை கிஸ் பண்ணி மேடமுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும்னு ஒரு சின்ன பயம். அப்படித்தானே? அவன் அவங்க பின்னாடி தானே நின்றுட்டு இருக்கான். பேப்பர்ல என்ன இருக்குன்னு லைட்டா கண்ணு திறந்து பாக்குறான், படிக்கிறான். அவனுக்கு புரியுது. நீங்க டக்குன்னு அந்த பேப்பரை முன்னாடி எடுத்துக்கிட்டு, இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நானா எனக்கு உங்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. இதுல நீங்க ஆமா இங்க யாரோ அழகா இருக்கான்னு சொன்னீங்களே, யார் அது? பார்த்தா உங்களெல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்படியே அந்த பேப்பரை இங்க கூட நான் என்னென்ன பாக்குறேன் அப்படின்னு பேப்பர்ல கை வைக்க டக்குன்னு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்க. அவன் இப்போ உங்க முன்னாடி நின்றுருக்கான். சரி சொல்லு, என்னை பார்த்து பயந்துட்டது? பயந்துட்டுன்னு உங்களை பார்த்து நான் என்னைக்குமே பயந்ததே கிடையாது. சரி பயப்பில்ல, என்கிட்ட விழுந்துருவேன். நான் அச்சப்பள்ளிப்பன்னு ஒரு பயம் தானே. மண்ணாங்கட்டி கனவுல கூட அதெல்லாம் நடக்காது. அப்படியே மேடம் ஒர்க்கை குவிட் பண்றீங்க? நான் வாயை திறந்து அப்படி சொன்னா இல்ல, நீ வர தோர்னு பார்த்தாலே அப்படிதான் தெரிஞ்சது. நான் வேற ஃபைல்ல சைன் வாங்க வந்தேன். ஓகே சரி கொடு, சைன் பண்றேன். நான் ஃபைல் மாத்தி கொண்டு வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ ஃபைல் கொண்டு வா. நீங்க அப்படியே நின்றுக்கீங்க. அவன் கையை தட்டிட்டு சேர்ல போய் உட்காந்துட்டு, ரெண்டே ஆப்ஷன் தான். உன்னால முடிஞ்சா என்கிட்ட விழாம இந்த ஒர்க்ல கண்டினியூ பண்ணும். அண்ட் உன் மேலே உனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படிங்கிறப்போ நீ கொண்டு வந்திருக்க அந்த பேப்பரை கொடு, நான் சைன் பண்ணி கொடுக்குறேன். இங்கேருந்து அதுக்கப்புறம் போயிடலாம். எதுவுமே பேசல. அந்த பேப்பர் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புறீங்க. அவ்வளோ கோவமாக போறீங்க. வெளியே போயிட்டு டோரை டமாலும் சாத்துறீங்க. ரொம்ப கஷ்டமாச்சே இவ்வளோ திருத்துறது. இதில் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நம்மள புரிய வைக்கணும். என்னடா பண்ண போற ஜிமினா அப்படின்னு அவள் லிப்ஸ் அவனே லிக் பண்ண இல்லை கிஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வருது. லைட்டாக ஒரு ஸ்மைலோட அவன் நம்ம கூட இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணண்டா முதல்ல அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். இங்க நெக்ஸ்ட் ஜேகே ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். பன்னிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இந்த டைம் டாக்டர் வெளியே வர, சார் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு நீங்க பயத்தோட கேட்க, ஃபிக்ஸ் வந்திருக்கா சொல்லியிருந்தீங்க. இதை பார்த்தா ஃபிக்ஸ் மாதிரி தெரியலையே. இல்ல ஒரு மாதிரி எழுந்துட்டே இருந்தது. அப்பெல்லாம் நிறைய ஆழ்ந்துட்டே சொல்றீங்க. உங்க கூடவே இருக்கான். பாரு முதல்ல அழாதா அப்படின்னு உங்க கையை பிடிச்சிட்டு,
நான் கூட பார்த்தேன் சார், ரொம்ப தான் அப்படின்னு ஜேகே எக்ஸ்பிளைன் பண்ண. எனக்கு தெரிஞ்சது ஃபிக்ஸ்லாம் கிடையாது. குழந்தை எதை பத்தி பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். பயந்துருக்கா? பயத்தினால வந்த ஃபீவர் தான். ஏன் குழந்தைக்கு அடிக்கடிக்கு ஃபீவர் வருது அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஃபிக்ஸ்லாம் எதுவும் இல்லை, குழந்தை பயந்துருக்கான் அவ்வளவுதான். பன்னி தனியாவே இருக்க மாட்டான், எப்பவுமே அவங்க கூட யாராவது இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க கூட இருக்கும்போது யாராவது இருந்தாலுமே அவ்வளோ அஃபெக்ஷனா பார்த்துப்பாங்க. இதுல ரியா, வயன், உங்க அம்மா, ஜேகே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவனை அஃபெக்ஷனா தான் பார்த்துப்பாங்க. ஜேகேவை பிடிக்காத ஜமன் கூட அவ்வளோ இதுவா பன்னியை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான். உங்களுக்கு என்னதான் ஆன்டிக்கு நம்ம மேல கோவமே இருந்தாலும் அவன் குழந்தை இல்லையா, அவனெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிதான் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்களே எப்படி பண்ணுவாங்க நீங்க நினைச்சு கூட பார்க்கல. ஒரு மாதிரி அதெல்லாம் நினைக்க உங்களுக்கு அழதான் வருது. டாக்டர் சொல்லிட்டு போயிட்டேன், உங்களுக்கு பன்னிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பயம் வந்துட்டே இருந்திருக்கும், எதுவும் ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னு. பன்னிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. நீ எப்படி பயப்படுற? இல்லை மாமா, பன்னி ரொம்ப அழுதானா, அதை கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்படின்னு ஜேகேவை பார்க்க. இதை பத்தி பயந்தான் சொன்னானே, என்ன ஆச்சு? அவனை விட்டு எங்க போன நீ? அது ஆமா. எங்க போன, என்ன ஆச்சு? இல்லை, நான் குளிச்சுட்டு வந்தேன்னா அந்த நேரத்துல குளிக்கும் போது பயந்துருக்கான். சரி, ஓகே, ஜிக்கி புரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரம் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்க. ஜிக்கி தான் தூக்கிட்டே வரான். இன்னைக்கு நீங்கள் காலேஜ் கூட போகல, ஜிக்கி பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. பன்னி ஜிக்கியோட கழுத்தை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவன் மேலேயே படுத்துட்டு இருக்க. வாழு, எதை பார்த்துட்டா பயந்த, உன்னால உன் அம்மா ரொம்ப அழுதுட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. பன்னி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு? பன்னி இன்னும் டைட்டா ஜிக்கியை பிடிச்சிக்க. ஜிக்கி திரும்பி உங்களை பார்த்தா